கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் சிறிது காலத்திற்குள்ளாக இந்த வருஷம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகா பெரிய பாக்கியமான நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை நினைவு கூறப் போகிறோம். 2 மாதத்திற்கு முன்பாகவே ஆயத்தங்கள், அதற்குரிய பாடங்கள் எல்லா சபைகளிலும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதில் விசேஷமாக கவனிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி நாட்களில், கடைசி வாரங்களில் நடந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வருஷத்தோடு நம்ம சிந்திச்சுட்டு தான் இருக்கோம். அவருடைய கடைசி நேர பாடுகள், அவர் பேசின வார்த்தைகள், சுற்றிலும் நடந்த சம்பவங்கள், அப்புறம் அடிக்கடி பேதுருவையும் யூதாசையும் நினைவு கூறுறது. ஸோ இது எல்லாமே நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆனாலும் நாளுக்கு நாள் வருஷங்கள் போக போக நம்முடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோமான்னு தெரியல. ஒருவேளை அப்படி நம்ம ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதற்கேற்ற ஒரு பாடங்கள், உணர்வுகள் நமக்குள்ளே வரணும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையில் அநேக பாடங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கூட அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பாடம் தான். இந்த பாடத்தினுடைய தலைப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மரண சத்தியம். கவனிக்கிறீங்களா? ஆண்டவருடைய மரண சத்தியம், டெத் மெசேஜ். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா அவர் சாகிறதுக்கு முன்னாடி சொன்ன மெசேஜா அப்படின்னு நமக்கு ஒரு வேளை நினைக்கலாம். இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி, அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய மரணத்தை குறித்து சொன்ன ஒரு மெசேஜ். அதனால தான் இதுக்கு தலைப்பு டெத் மெசேஜ், கிறிஸ்துவுடைய மரண சத்தியம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நமக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் எங்கே பிறக்க வேணும், எப்படி வாழ வேணும், என்ன வசனத்தை பேச வேணும், எப்படி அவர் மரணிக்க வேணும், எல்லாமே தேவனால் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அவருடைய பாடு மரணங்கள் உள்பட, அவமான மரணங்கள் உள்பட அது தேவனால் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. இதைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்றாக உணர்ந்தவராக தான் இந்த பூமியில் பிறந்து தனக்கு தேவன் தன்னுடைய அளவில்லாத பரிசுத்தாவியை கொடுக்கும் பொழுது அவர் வனாந்தரத்தில் போய் 40 நாட்கள் தேவனுடைய திட்டங்கள், அதில் தனக்குள்ள பங்கு, வசனங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்னா அலசி ஆராய்ந்து பார்த்து முற்றிலும் தன்னுடைய தேவனுடைய ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறார். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய வசனங்களை அவர் தியானித்திருக்க வேணும். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? சாத்தான் 3 சோதனைகள் அந்த படிச்சிருக்கோம் இல்லையா? அதில் கிறிஸ்து எதில் தான் ஜெயிக்கிறார்னு படிக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உபாகமத்தில் இருக்கிற வசனங்களை கொண்டு தான் அவர் ஜெயிக்கிறார். அப்போ அந்த உபாகமம், அந்த வசனங்கள் எல்லாம் அவர் நல்லா கவனிச்சிருக்கிறார் என்று தான் நம்ம புரியணும் இல்லையா? ஸோ அப்போ கவனித்து பார்க்கும்போது அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய அவரை பற்றி, அவருடைய மரணத்தை பற்றி, அவருடைய பிறப்பை பற்றி, அவருடைய பூலோக வாழ்க்கையை பற்றி சொன்ன எல்லா வசனங்களையும் அவர் நன்றாக ஸ்டடி பண்ணி, தியானித்து, அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையை அவர் தொடங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ அவருடைய வாழ்க்கை முடியக்கூடிய பகுதியில் ஆண்டவர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம அந்த வசனங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்தில் இவருக்கு என்னென்னவெல்லாம் நடக்குங்கிறது தேவன் சொன்னாரோ அதை சரியாக செய்து முடிச்சிட்டோமா என்கிற ஒரு ஜாக்கிரதை, புரியுதுங்களா? ஒரு கவனம் ஆண்டவருக்குள்ளே இருந்ததை நம்ம வசனங்கள் மூலம் உணரலாம். அந்த அடிப்படையில் இவருடைய மரணத்தை குறித்து ஒரு முக்கியமான ஒரு கருத்து நமக்கு தெரியணும். அந்த கருத்து என்னங்கிறத ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பல சந்தர்ப்பங்களில் பல சப்ஜெக்டுக்கு ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வசனங்களை நாம் தியானித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆர்டரில் ஏசாயா 52ஆம் அதிகாரத்திலிருந்து 53, 54 எல்லாமே தேவனுடைய திட்டத்தினுடைய ஒரு ஆர்டர். ஸோ அதில் இப்போ 53ஆம் அதிகாரத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை இந்த பூமியில் வரும் பொழுது
அவருடைய நிலைமை எப்படி இருந்தது என்பதை குறித்து முதல் வசனம் சொல்லுது பாருங்க. ஏசாயா 53:1. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னா இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு சத்தியம் தான். அப்போ அவர் இந்த பூமியில தன்னை தேவகுமாரன் என்று சொல்லிட்டு தான் வரார். வசனங்களை காட்டுறார், தீர்க்க தரிசனங்களை காட்டுறார். என்ன காட்டினாலும் அங்கே ஒரு வகுப்பார் விசுவாசிக்கவே இல்லை. நமக்கு நல்லா தெரியும். பேதுரு இதை குறித்து எழுதும்போது 1 பேதுரு 2:7 ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டியவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறதுக்கு ஏதுவான கல்லும் விழுகிறதுக்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் முதல் வருகையில் வரும்போது எப்படி ட்ரீட் பண்ணிட்டாங்க தெரியுங்களா? ஒரு வீடு கட்டுறாங்க, கட்டும்போது ஒரு செங்கல்லாம் எடுத்து வச்சு கட்டுறாங்க. திடீர்னு ஒரு கல் வந்து நிற்குது. அந்த கல் சரியாக ஷேப் இல்லாத மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு தூக்கி வீசிடுறார். மற்ற கற்கள் எல்லாம் கட்டப்பட்டு ஒரு 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 மேலே மாடி அதனுடைய உச்சி வரும்போது அந்த உச்சிக்கு தகுந்த ஒரு கல்லை தேர்க்கிறாங்க. எங்கேன்னு பார்த்தா தூக்கி வீசப்பட்ட கல் இருக்குல்ல, அந்த கல் தான் தலைக்கு மூளைக்கெல்லாம் வந்து உட்காந்துச்சான். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை துடைத்து போட்ட அழுக்கு மாதிரி அந்த அன்றைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவரை விசுவாசியாமல் அவரை கீழே தூக்கி போட்டாங்க. இப்படி செய்வார்கள், ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொள்வார். அதனுடைய பலன் என்ன? அதுதான் அடுத்த வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இப்போ பாருங்கள், விசுவாசித்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய முதல் வருகையில் இஸ்ரேல் ஜனங்கள் டோட்டலாக விசுவாசிக்கலை. ஒரு குரூப் விசுவாசிச்சாங்க, பக்கத்தில் தான் இருந்தாங்களாம். அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களை பற்றி அப்போஸ்தலர் 2:39 வாசிக்கலாம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள அப்படின்னா பக்கத்தில் யார் இருந்தா புறஜாதிகள் வரவழைக்கிற தூரத்தில் தான் இருந்தாங்க. அவங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவர் வந்து ஒரு மகா பெரிய அழைப்புக்குள்ள, தேவனுடைய அழைப்புக்குள்ள இந்த ஜனங்களை எல்லாம் கொண்டு வரும்போது அவர்கள் தேவனுடைய திட்டத்தில் தங்களுடைய பங்கை நிறைவேற்ற வேணும்னா எந்த ஒரு பாவியும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. ஸோ அதனால் தேவன் விசேஷமாக அவருடைய பிள்ளைகள் மேலே வைத்த அன்பு, அது இஸ்ரேல் ஜனங்களாகட்டும் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகட்டும், ஸோ அப்படிப்பட்ட அன்பை வந்து காட்டுறதுக்கு முதல் அவர் தன்னுடைய நீதியை காட்டினாலும் தன்னுடைய அன்பை எப்படி காட்டுறாருன்னா முதல்ல அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது சூசகமாக தன்னை குறித்து சொல்கிறார். அந்த ஜனங்க கண்டுக்கவே இல்லை. பாருங்கள், யோவான் 12:36 ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியின் இடத்தில் விசுவாசமாக இருங்க. நான் தான் ஒளி, உங்கள் பக்கத்தில் இருக்கேன், என் பக்கத்தில் என்னோட விசுவாசமாக இருங்க. இயேசுவைகளை சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் என்ன செய்யலை? விசுவாசிக்கவே இல்லை. அப்படி சொல்லிட்டு தான் பாருங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53:1 படிச்சோம் இல்லையா, அதே வார்த்தை இங்கே சொல்றார் பாருங்க. யோவான் 12:38 வாசிக்கலாம். கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை வசனம் நிறைவேறும்படிக்கு இப்படி நடந்தது. பாருங்க, ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்ன வார்த்தை ஏசாயா 53:1 சொல்றார் இல்லையா. அப்போ யாருக்கு வெளிப்பட்டது? விசுவாசியாமல் நிறைய பேர் போயிட்டாங்க. அதே ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும், ரொம்ப முக்கியம், இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்க அவர்கள் இருதயத்தை கொளுத்துதாக்கி கண்களை மூடிப்போடுன்னு சொல்லி தேவன் ஆண்டவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் அனுப்பினார். ஸோ இதைத்தான் ரோமர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பவுல் நினைவு கூர்றார் பாரு. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியில. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், எப்படி லிங்க் பண்ணுறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஏசாயா சொன்ன வார்த்தையை இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அதை கனெக்ட் பண்ணுறார். காரணம் என்னென்னா, ஒரு வகுப்பார் அவ்வளவு தூரம் ஆண்டவர் பக்கத்தில் வந்து கூட அவரை விசுவாசிக்கலை. சரி, விசுவாசிக்கலை,
அதோடு நிறுத்திட்டாங்களா? அவர் எப்படிப்பட்ட நிலைமையில் இந்த பூமியில் முதல் வருகையில் வந்தாருன்னு சொல்லும்போது ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். இளம் கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை இந்த பூமியில் எப்படி இருந்ததுன்னா, இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற வேர். வறண்ட நிலத்தில் வேரே வராது, ஆனால் அந்த வறண்ட நிலத்திலே ஒரு வேர் முளைச்சி எழும்புச்சான். அப்படி எழும்பும்போது அந்த வேர் எப்படி இருந்தது அப்படின்னா, அதுக்கு ஒரு அழகே இல்லை. வறண்ட நிலத்தில் வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு அழகில்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது அப்படின்னு அந்த வேர் யாருங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த வேர். வறண்ட நிலத்தில் முளைச்ச செடி ஒரு வேர் மாதிரி. அவரை பார்க்கும்போது நாம் அவருக்கு பாருங்க, அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வரும்போதே ஒரு வறண்ட நிலத்தில் முளைச்ச செடி மாதிரியும் வறண்ட முளைத்த ஒரு வேறு மாதிரி. இதை 2ஆம் வருகையை பற்றி சொல்லும்போது அதே வேறு எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்குங்கிறார். அது எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னா, முதல் வருகையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வறண்ட நிலத்தில் முளைச்ச ஒரு வேர் மாதிரி. அந்த வறண்ட நிலம்தாங்க இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க வறண்ட நிலமாக இருந்ததுனால இந்த அருமையான வேருடைய அருமை அவங்களுக்கு தெரியல. அவர்கள் பார்வையில் அவருக்கு என்ன இல்லை? அழகில்லை, சௌந்தரியம் இல்லையா. அப்படின்னா நிறைய பேர் எப்படி புரிந்து கொள்ளக்கூடாதுன்னா, அப்போ இயேசு கிறிஸ்து கொஞ்சம் ஒரு முகத்தில் கொஞ்சம் அசிங்கமாக இருந்திருப்பாரோ அப்படி கூட நிறைய பேர் நினைக்கலாம். அப்படியல்ல. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், அதுக்கு நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். 10,000 பேர்களில் சிறந்தவர், அவர் வாய் மிகவும் மதுரமாக இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர். புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் வந்தபோது அவர் முற்றிலும் அழகுள்ளவர். ஆனால் அழகுள்ளவங்களாம் இன்னைக்கு நல்லா கவனிங்க, கவர்ச்சி. சினிமா நடிகர்கள் அப்படித்தானே கவர்ந்துட்டு நிறைய ஜனங்களை கவர்ந்துட்டு போயிடுறாங்க இல்லையா? அந்த அழகு, கவர்ச்சி, அந்த மேக்கப்பு. சாத்தான் தான் அந்த கவர்ச்சிக்கு சொந்தக்காரன் இல்லையா? ஆனால் ஆண்டவர் இந்த பூமியில் வந்தபோது அவர் மிகவும் சௌந்தரியம் உள்ளவராக தான் இருந்திருக்க வேணும். ஆனால் நாம் பார்க்கிற மாதிரி அவருடைய முகம் இல்லை. அப்படின்னா புரியுதுங்களா? எப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு மேசியா வருவார், ஒரு ராஜா வருவார், புரியுதுங்களா, ராஜரீகத்தோடு வருவார் என்றெல்லாம் நினச்சிட்டு இருந்த ஒரு முகம் சாதாரண ஒரு அடிமையாக இந்த பூமியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முளைத்தெழுப்பினார். அவருடைய ரூட்டு ராஜா தான். ஆனால் அவர் இந்த பூமியில் முளைத்தெழுப்பினது கவனிச்சு பாருங்க, ஒரு சாதாரண அடிமை. ராஜா என்றாலே சகல மரியாதையும் கொடுப்பாங்க இல்லையா? சகல மரியாதையும். ஆனால் கடைசி நேரங்களில் உலகத்தை ஆளப்போகிற ராஜாவாகிய கிறிஸ்துவுக்கு சகல அவமரியாதையை கிடைச்சு. அதுதான் அவருடைய ரூட். அப்போ ஜனங்களெல்லாம் அவர் எப்படி பார்த்தாங்கன்னா, அவர் நன்மையே செய்திருந்தாலும் அவர்களை இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய எண்ணத்துக்கும் சித்தத்துக்கும் அவர் எதிராக இருந்ததுனால அவருடைய முகத்தை அசிங்கமாக பார்க்க ஆரம்பித்தான். அதை தாங்க சொல்கிறார். நம்ம நினைக்கிற அளவுக்கு அவங்க நினைக்கிற அளவுக்கு அவர் அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லைன்னா அவர்களுடைய முகம், அவரும் எப்பொழுதுமே அழகும் சௌந்தரியம் தான். ஆனால் அவர்களுடைய தவறான பார்வை எப்படி இருந்ததுன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கிற மாதிரி பார்த்தோம். ஆனால் அவர் எப்படி இருந்தார்? பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்கு வேண்டும்னு கேட்டீங்கன்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்திருக்காருன்னா, இந்த பூமியில் அவர் இன்னும் சொல்லப்போனால் அவர் ரொம்ப ஒரு மாதிரி கோர முகமாக எப்போ இருந்திருக்க வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம நினச்ச மாதிரி அவர் இல்லையா? எப்போ இருந்திருக்க வேணும்? அவர் அடித்து முகத்தையெல்லாம் செதைச்சு சிலுவை முன்னாடி நிற்கும் போது ஒரிஜினல் முகமே இருந்திருக்காதுங்க. அந்த அளவுக்கு அவருடைய முகத்தை செஞ்சிருப்பாங்க. அப்போ நம்ம பார்க்குற விரும்புகிற மாதிரி இருந்திருக்காது இல்லையா அவருடைய முகம்? அப்படி கூட நிறைய பேர் அபிப்பிராயப்படுறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துடைய முகம் கடைசியாக சிதைக்கப்படும் போது, முள்முடி சூட்டி சிதைக்கப்படும் போது அவருக்கு எந்த அழகும் இல்லை, சௌந்தரியம். அப்போது தன்னுடைய முழு சௌந்தரியத்தையும் இந்த பூமியில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் இழக்கிறார். சத்தான் என்ன பண்ணா தெரியுமா? தன்னுடைய முழு சௌந்தரியத்தையும் ஏவாள் முன்னாடி காமிச்சு ஏமாத்திட்டான்.
மீறுதலுக்குட்பட்டாள். முதலாம் ஏவாள். இப்போ ரெண்டாம் ஏவாள் கிட்ட நம்ம கிட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சௌந்தரியத்தை காட்டல, தன்னுடைய கோர முகம், தன்னுடைய சிதஞ்ச முகத்தை தான் இப்போ காட்டுறார். கவனிக்கிறீங்களா? நம்மளே நிறைய பேர் விரும்ப மாட்டோம். சபையிலேயே நிறைய பேருக்கு நன்மை செய்வோம், அப்போல்லாம் நம்மளை விரும்புவாங்க. அவங்க விருப்பத்தின்படி நடக்கலைன்னா நம்முடைய முகம் அவங்களுக்கு முன்னாடி கோரமாயிடும். நம்மளை தவறாக பார்க்கவோ செதஞ்சு பார்க்கவோ ஆரம்பிச்சிருவாங்க. கிறிஸ்துவ அப்படி தாங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. என்னைக்கு அப்படி பார்க்க ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கு ஆண்டவர் என்ன நிலைமைக்குள்ளே போயிட்டார் பாருங்க. 3ஆம் வசனம் ஏசாயா 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். கவனிக்கிறீங்களா? அவரை பாருங்க, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும். அப்போ ஒரு மகா பெரிய ராஜாவை எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் இப்போ கிறிஸ்து எப்படி இருக்காருன்னா, எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு அதை நிமித்தம் வரக்கூடிய ஒரு துக்கம், பாடுகள், முகத்தையே மறைச்சிட்டாங்க. அப்படின்னா இது இந்த வசனம் எப்படி தெரியுங்களா புரிஞ்சுக்கணும்? நிறைய பேர் இப்படி போயிட்டு இருந்திருப்பாங்க. ஆண்டவர் இடத்துல நன்மை அனுபவித்த ஜனங்கள் அவர் பாடுகளில் நடந்து போயிட்டு இருக்கிற போது சுத்தி நின்று பார்த்துருப்பாங்க. ஆண்டவர் இப்படி திரும்பி பார்க்கும்போது இவர் கூட நாம் இருந்தோம்னு சொல்லி பேதுரு எப்படி பயந்துட்டாரோ அந்த மாதிரி ஒரு சில இஸ்ரேல் ஜனங்களே அவரிடத்துல நன்மை அனுபவிச்சவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா? அப்படியே தங்களுடைய முகத்தை மறைச்சு போயிடுவாங்க. பிரஸ்டிஜ், புரியுதுங்களா? பயம், புரியுதா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தாங்க இருக்கிறோம். ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் கஷ்டத்தில், ரொம்ப துன்பத்தில் அவமானப்படுத்தப்படும் போது அவங்க கூட போனால் நமக்கு அவமானம் வந்துடும்னு முகத்தை மறைக்கிறோம் இல்லையா? எத்தனை பேர் அந்த மாதிரி பார்க்குறோம். இது இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்ததுன்னா அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது நடக்கும். அவர்கள் அசட்டை பண்ணப்படுவார்கள், மனுஷரால் புறக்கணிக்கப்படுவார்கள், துக்கம் நிறைஞ்சவராக கண்ணீரோடு தாங்க வேலை செய்வாங்க, பாட அனுபவிப்பார்கள். நிறைய பேர் அவருடைய முகத்தை மறைச்சுக்குவாங்க. அவரை எண்ணாமல் போனோம். சில நேரத்தில் நம்ம நல்ல நன்மை செஞ்சுருப்போம், அதை சுத்தமாகவே மறந்துடுவார்கள். இப்படித்தான் இருக்கிறாங்க ஜனங்க. இப்படி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, உணர்வு வந்துச்சுன்னா மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்குள்ளே வரணும். அப்படி உணர்வே இல்லாமல் போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரம், நாமளும் ஒரு சரீரம் என்று சொல்லி அங்கே பங்கெடுக்கும்போது அது எப்படி இருக்கும்னா, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தையே நாம் புறக்கணிச்ச மாதிரி ஆகிடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார்? உலகத்தின் ராஜா. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்று மனிதராக இருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தன் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. இந்த நாம் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பொருந்தும், புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கும் பொருந்தும். நாம் இயேசு கிறிஸ்துவை இகழ்கிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை நம்ம இகழ போகிறதில்லை. ஆனால் அநேக சந்தர்ப்பங்களில் நம்ம கூட இருந்த சகோதரரை நம்ம எழுதுவோம், அது யாரை இகழ்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் இந்த உணர்வுக்குள்ளே வரணுங்க. இது எல்லாம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு டீப் சாரோவுக்குள்ளே போனதுக்கு காரணமே. அவர் வலிகளுக்கோ துன்பத்திற்கோ அவர் எந்த காலத்திலும் அவர் என்ன செய்யலை, பின் வாங்கலை. ஆனால் அவருக்குள்ள இருந்த அந்த உணர்வுகள் எப்படி தெரியுங்களா? அவர் ரொம்ப மிக ஒரு ஆத்மாவில் ரொம்ப மன கஷ்டப்பட்டவராக இருந்தார்னா இந்த ஜனங்களால் தாங்க. சுற்றி இருக்கிற ஜனங்கள் எவ்வளோ நன்மை அனுபவிச்சாங்க, நல்லா பழகினவங்க, கூட இருந்தவங்க ஆயிரக்கணக்கான பேர், இவங்க எல்லாருமே தங்களுடைய முகத்தை மறைச்சிட்டாங்க. காரணம், ரோமன் கவர்மெண்ட்டுக்கு பயம், பிரதான ஆசாரியனுக்கு பயம். இன்றைக்கி அப்படித்தாங்க நிறைய பேர் நல்லா நம்ம நேசிக்கக்கூடிய சவுல் இருப்பான், ஆனால் சபையினுடைய மூப்பர்கள் அவங்கள்ட்ட பார்க்கக்கூடாதும்பாங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி சொல்கிறாங்க தெரியல. அவங்க சப்ஜெக்ட் கேட்கக்கூடாது, அவங்கள நீங்கள் பார்க்கக்கூடாது, அந்த கன்வென்ஷனுக்கு போகக்கூடாது. பிரதான ஆசாரிகளுக்கு பயம் மாறி இங்கே மூப்பர்களுக்கு பயந்துக்கிறாங்க நிறைய பேர். உண்மையாக தேவனுடைய வேலையை செய்கிறவங்களை கரெக்டாக கவனிக்கிறது இல்லை. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற கொடுமை, அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஸோ ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அத்தனை பாடுகளையும் தேவனுக்கு முன்பாக ஒரு நியாய தீர்ப்பில் தைரியமாக நின்னாரா. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? 1 யோவான் 4-ம் அதிகாரம் 17-ம் வசனம்.
நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாய் இப்ப இருக்கத்தக்க பாருங்க, அவருக்கு ஒரு நியாய தீர்ப்பு, அவருக்கு ஒரு தைரியம் வந்துச்சான். இப்ப நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. நமக்கு தைரியம் வரணும்னா என்ன செய்யணும் பாருங்க. அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. பார்த்தீங்களா, யாரிடத்திலே அன்பு பூரணப்படுகிறதோ அவங்க தான் நியாய தீர்ப்பில் தைரியமாக நிற்க முடியும். இன்னைக்கு எல்லாரும் சத்தியத்துக்குள்ளே வந்துட்டோம், ஆனால் அன்பில் கோட்டை விட்டுட்டோம். நிறைய பேர் அன்பு காட்டுறதில்லை. சகோதரர்கிட்ட நம்ம கூட இணங்கி வர்றவங்ககிட்ட அன்பு காட்டுறோம், நம்முடைய சபை மக்கள்கிட்ட அன்பு காட்டுறோம். உலகத்துக்குள்ளே போனால் அது வேறு மாதிரி, மற்ற சபைகள் பற்றி யாரோ பழகம் வந்தால் அது வேறு மாதிரி. அப்படியே ஒரு பிரித்து பார்க்குற முடியாது, அதான் முகத்தை மறைச்சிக்கிறது. இது எல்லாமே தேவனுக்கு முன்பாக அருவருப்பானது. ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க, எல்லாரிடத்திலும் தாங்கள் முதல்ல என்ன அன்பை காட்டினாங்களோ அதே அன்பை மாறாமல் காட்டுவாங்க. அப்படி மாறாமல் காட்டுவது தான் அன்பில் பூரணப்படுகிறது. இது புரியாதுங்க, நிறைய பேருக்கு புரியாது. அது உண்மையா அந்த அன்பு காட்டுறாங்க பாருங்க. தங்களை தூஷித்தவர்களையும் நேசிக்கக்கூடிய அன்பு, தங்களுக்கு ஆப்போசிட்டாக பண்ணவங்களையும் நேசிக்கக்கூடிய அன்பு, அதுதான் அன்பு பூரணமாகும். எதிரியை நேசிக்கக்கூடிய அன்பு, அந்த அன்பு ஆண்டவரிடத்தில் இருந்தது. அவர் பூரணமானார். புரியுதுங்களா? தங்களை யாரெல்லாம் அடித்தாங்களோ அவர்களெல்லாம் அவர் நேசித்தார். அதனால தான் அமைதியாக இருந்தார். அவர்கள் எல்லாரும் கொடுமைப்படுத்தும் போது இதை நமக்கு என்ன சொல்றார், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களுக்கு பகைக்கிறதுக்கு முன்பாகவே என்னை பகைத்தது. நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலே நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அப்போ அதே மாதிரி தான் நம்முடைய தலையாகிய கிறிஸ்துவையும் இந்த உலகம் அசட்டை பண்ணினது. சொந்த சகோதரர்களை புறக்கணித்தார்கள். அதெல்லாம் அவருக்கு ரொம்ப மன கஷ்டம் இருந்திருக்கு இல்லையா? அதன் நிமித்தம் அவர் பாருங்க. ஆனால் அவர் அவ்வளோ தூரம் புறக்கணிக்கப்பட்டாலும் இஸ்ரேல் ஜனங்களால், நம்மால் அப்படியே ஒன்று எடுத்துக்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இப்போ ஆக்சுவலாக அவர் அந்த உள்ளுக்குள்ளே அவ்வளோ தூர பாடுகளை சகிச்சதுக்கு காரணமே அந்த வசனம். கொஞ்சம் கவனிங்க. இந்த சப்ஜெக்டில் ஒரே ஒரு ஹைலைட்டாக தான் ஒரு பாயிண்ட் தான், அது மற்ற எல்லாம் நமக்கு தெரியும். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். பாரத்தை சுமக்கலாம். இப்போ ஒரு பாரம் ஒரு பையில் தூக்கிட்டு போகிறாங்க, கஷ்டமாக இருக்குது, கொண்டாங்க பிரதர் நான் சுமந்துட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு பாரத்தை சுமக்கலாம். துக்கங்களை சுமக்கிறது எப்போ கவனிக்கிறீங்களா? இவரே ஏற்கனவே துக்கத்தில் தான் இருக்காருங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா அதே துக்கத்தை ஒரு ஓரமாக வச்சுட்டு சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய துக்கங்களை அவர் சுமக்கிறார். இது முதல் வருகையில் அவர் ஊழியத்திலேயே அவர் அதை சுமக்க ஆரம்பித்தார். துக்கத்தை சுமக்கிறதுனா தெரியுங்களா? அதாங்க உணர்வு. அதுதான் உணர்வு. நம்முடைய பழகின நம்முடைய சகோதர சகோதரிகள் ஏதாவது ஒரு மன கஷ்டத்தில், ஒரு பாவத்தில் விழுந்தோ அல்லது பலவீனத்தில் விழுந்தோ அல்லது ஏதாவது உலக பிரகாரமான காரியத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை ஒருவனை பாருங்க தன்னை போல் நேசிக்க சொல்றாரு. அந்த உணர்வு இருக்கணும். அதைத்தான் சொல்றாரு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு பாடுபடுவோம், நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா அந்த துக்கத்தை கிறிஸ்து சுமக்கிறாரா. இதைத்தாங்க பைபிள் நமக்கு வசனம் சொல்லுது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிட, நான் சுமந்துக்கிறேங்கிற. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய ஃபீலிங்ஸ் சொல்கிறோம் இல்லையா, நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் எவ்வளோ நம்ம சரீரத்தில் பாடுபடுவோங்கிறத கிறிஸ்து உணரக்கூடியவராக இருந்தார். அதனால் அந்த ஒரு நியாய தீர்ப்பின் மூலம் என்ன செய்கிறார்னா அந்த துக்கங்களை வாங்கினார், அந்த பாடுகளை வாங்கி அவர் அடிபடும் போது நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்களா, இவர் தேவனுக்கு விரோதமாக போனதுனால தான் இப்படி அடிபட்டார். இன்றைக்கி நமக்கு அப்படித்தாங்க. நிறைய பேர் நம்ம கஷ்டத்தில் போய் அவமானத்துக்குள்ளே போகும்போது நிறைய பேர் இப்படி தான் நம்மளையும் சொல்லுவாங்க, பாருங்கள் இவர் இப்படி பண்ணாரா அப்படி பண்ணாரா, தேவனுக்கு விரோதமாக பண்ணாரா, அதனால தான் இவருக்கு இந்த மாதிரி ஒரு அடி விட்டுருக்குன்னு. ஆனால் மெய்யாகவே அவர்கள் என்ன செய்வாங்கன்னா துக்கங்களை சுமந்துட்டுருப்பாங்க. இது இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது. அவர் மெய்யாகவே மற்றவருடைய துக்கங்களை சுமக்கிறார். ஆனால் மற்றவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா அவர் கடவுள் அவரை அடிச்சிட்டாருங்க, தண்டிச்சிட்டாருங்க. எந்த மாதிரி அவர் சுமந்தார் தெரியுங்களா? அதற்கு புதிய ஏற்பாட்டிலேயே நமக்கு ஆதாரம் உண்டு. பாருங்கள், மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் பேதுருடைய மாமி ஜுரமாக இருக்காங்க. அப்போது அவங்க ஜுரமாக இருக்கிறத பேதுரு அங்கே போகிறார். கிறிஸ்து போயிட்டு அவள் கையை தொட்ட உடனே
ஜுரம் அவளை விட்டு நீங்கிடுச்சு. தொட்டார், அவ்வளோதான், வேற ஒன்றுமே சொல்ல. அவள் எழுந்திருந்து பணிவிடை அப்படின்னு என்ன அர்த்தம்? பழையபடி ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ இந்த அம்மாவுக்கு ஜுரம், உடம்பு சரியில்லை, உடம்புல பலவீனம், கவனிங்க, பலவீனம், வலி, டயர்டு எல்லாம் இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து போய் தொட்ட உடனே அந்த பலவீனம் போயிடுச்சு, டயர்டு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஊசி போட்டால் உடனே சரியாகுது சில நேரத்தில் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து தொட்ட உடனே பலவீனம் போகுதுன்னா அப்போ கிறிஸ்துவுக்குள் இருந்த ஏதோ ஒரு பலம் யாருக்குள்ளே போயிடுச்சு? பேதுருடைய மாமிக்குள்ளே போச்சு. எந்திரிச்சு அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? பணிவிட செய்கிறாங்களாம். அதே மாதிரி பாருங்கள், அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணிகாலிகள் எல்லாம் சுத்தமாக்கினார். இதை சொல்லிட்டு அடுத்த வசனமே பாரு, அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இதுதாங்க வார்த்தை என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டபடி நிறைவேறும். அதனால தான் இப்போ அந்த வசனத்தை அப்படியே கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கும். நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை, அப்படின்னா அங்கே பேதுருடைய பாமிகிட்ட ஏதோ மாம்சத்தில் ஒரு பலவீனம் இருக்கு, அந்த பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு, கவனிங்க, அதாவது இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்த பவர் போய் அந்த அம்மாவுக்கு ஒரு பவர் கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த அம்மாவுடைய பலவீனம் யாருக்குள்ள வந்துருச்சு? இப்போ கிறிஸ்துவுக்குள்ள வந்தாச்சுங்க. தொடர்ந்து அந்த பலவீனம் இருந்து கொண்டே இருந்ததுனால தான் கடைசி நிமிஷத்தில் மரண அவஸ்தைக்குள்ள போனது காரணம். எல்லாருடைய பலவீனங்களும் யாருக்குள்ள போயிடுச்சு? இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள போயிடுச்சு. இது நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். மொத்த பலவீனம் இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ உலகத்தினுடைய மொத்த பலவீனம் யாருக்குள்ள போயிடுச்சு? கிறிஸ்துவுக்குள்ள. அந்த பலவீனத்தில் என்னென்னவெல்லாம் இருக்குது தெரியுங்களா? நோய்கள், உடல் உபாதைகள், கவனிங்க, சோதனைகள். இது எங்கிருந்து ஆரம்பிக்குது? முதலாம் ஆதாம் பாவம் செஞ்சதுனால டெவலப் ஆனது இதெல்லாம். அதை அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து ஒரே மனுஷன் அப்படியே மொத்த பலவீனத்திலே தனக்குள்ள ஏற்றுக்கிட்டு சுமக்கிறாராம். அதனால தான் அன்புக்குரிய சகோதரர் சொல்லி அந்த பாரம், அந்த ஆத்தும பாரம், மைண்ட்லேயும் பயங்கரமான கஷ்டம், ஜனங்களுடைய அவர்களுக்காக பரிதவிக்கக்கூடிய அந்த கஷ்டம், அவங்களுடைய வலியை தாங்கக்கூடிய கஷ்டம். ஸோ இதை வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிறார். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் அவர்கிட்ட இருந்த பலம் போச்சு, அந்த பலத்தில் அவங்க பலமானாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னானார் தெரியுமா? அவங்களுடைய பலவீனமெல்லாம் இவங்களுக்குள்ளே வரும்போது இவர் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாயிட்டே வந்தார். இது எதற்கு நிகரானது தெரியுங்களா? ஆதாம் எப்படி ஒரு புது ஜீவனை வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இழந்தாரோ, அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புது ஜீவனோட வந்து திருச்சபையின் பாவங்கள், இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்கள், உலக ஜனங்கள் எல்லாமே அவருக்குள்ளே போக போக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாயிட்டே வரார். எத்தனை பேருக்கு இது புரியும்? ஒரு முறை பாருங்க, மார்க்கு 5:30 உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று. ஒரு அம்மா வந்து வஸ்திரத்தை தொடுறாங்க. இது ஆண்டவர் உணர்ந்துட்டார், என் வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு எல்லாம் கேட்குறேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் பாருங்க, லூக்கா 8:43 அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாக இருந்து தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும், இந்த அம்மாவுக்கு பிளட் போயிட்டே இருக்குதான். இந்த அம்மா எத்தனையோ பேர் வைத்தியரை பார்த்து செலவழித்தும் ஒருவனாலும் சுத்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திர ஓரத்தை தொட்டாள். தொட்ட உடனே அவருடைய பெரும்பாடு என்ன ஆயிடுச்சுன்னா நின்று போயிற்று. உடனே ஆண்டவர் கேட்குறார், என்ன தொட்டது யார்? எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்னபோது பேதுரும் அவருடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்க உங்களோட சுத்தியில் இருக்கிறாங்க, என்ன தொட்டது யாருன்னு எப்படி கேட்குறீங்க? அப்போது இவரை தொட்டோன்னே பாருங்க, இவருக்குள்ள ஏதோ வெளியே போகுது பாருங்க, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், அதனால் ஒருவர் என்னை தொட்டது, கன்ஃபார்மாக என்னை யாரோ ஒருத்தர் தொட்டிருக்காங்க, எங்கிட்டிருந்து வல்லமை போனதை நான் பார்த்தேன். அப்போ பாருங்க, அந்த தொடுதல் இருக்குல்ல, அந்த தொட்டாலே கிறிஸ்துவுக்குரிய அந்த வல்லமை வெளியே போகுதுன்னா எந்த அளவுக்கு கிறிஸ்து வல்லமையில் பெருத்தவராக இந்த பூமியில் அவர் வாழ்ந்துட்டு இருந்திருப்பார் இல்லையா? லூக்கா 6:19 வாசிக்கலாம்.
அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார். பாருங்க, எல்லாருமே ஒரு டைம் அவரை தொட்டாலே குணமாயிரான்னு தெரிஞ்சோன்னே எல்லா ஜனங்களும் அவரை தொடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாங்க. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார்? அதே மாதிரி தான் பாருங்கள், சீசர் அவரை நோக்கி திரளான ஜனங்க உண்மை நெருக்கி கொண்டிருக்கிறது நீர் கண்டும் என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களா? தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் சொல்ல, ஆண்டவரே நான் தான் உங்களை தொட்டேன் அப்படின்னு சொல்லுது. உடனே அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. பாருங்க, அப்போ இந்த அம்மா பயந்துட்டா, நான் தான் ஆண்டவரை தொட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ உனக்கு இந்த பிரச்சனை இல்லை போயிட்டு வா. அப்போ இயேசு கிறிஸ்துவை தொட்டால் குணமாயிடலாம். கரெக்ட் தானே? அப்படி தொடும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை புறப்பட்டது. கவனிங்க, வல்லமை புறப்பட்டு அந்த பெரும்பாடு அந்த நோயெல்லாம் குணமாச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நோய்கள் எல்லாம் யாருக்கு வந்தாச்சு? இப்போ இதை எத்தா சொல்ற, அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார். அப்போ அந்த நோய் நமக்கு வந்துருச்சுன்னா, ஒரு சொறி வந்துருச்சுன்னா வச்சுங்க, அந்த சொரிஞ்சா இப்போ காயம் அவருக்காகுமா நமக்காகுமா? காயம் அவருக்கு போயிடுச்சு, இப்போ அவருக்கு தான் அந்த காயம். கவனிக்கிறீங்களா? இப்போ நம்மகிட்ட இருந்த அந்த காயம் ஆறவே ஆறாது. அதனால தான் அவர் என்ன செய்கிறாரா, நம்முடைய காயங்களை அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போ அந்த காயத்தை குணமாக்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறார். ஸோ அந்த ஒவ்வொன்றா அவர் வாங்கும்போது தான் அவருக்குள்ள அந்த மரண அவஸ்தை. இது எங்கள் வசனத்தில் வாசிக்கலாம், 1 பேதுரு 2:24 வாசிக்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். என்ன வசனம் பாருங்க, அவர் தாமே அவருடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை. அப்போ இன்னைக்கு திடீர்னு போய் ஏதாவது ஒரு பாவம் செய்கிறோம், அது நிமித்தம் ஒரு அடி வாங்கி ஒரு காயம் ஆகுதுன்னா அது நமக்கு ஆகிறது இல்லை. தோல் ஒரு காயம்னா அந்த தோல் அப்படியே கிறிஸ்துவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுதான். இப்போ நமக்குன்னா அது பல நாள் ஆகும். கிறிஸ்துவுக்கு அந்த காயம் போகும்போது பாருங்கள், நம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள். இதை நல்லா புரிஞ்சுக்கலாம். இது உடல் அளவில் ஏற்படக்கூடிய காயங்களை பற்றி ஆண்டவர் பேசலை, மனதளவில். ஏன்னா மனதில் தான் பாவம், அதுக்கப்புறம் தான் உடலில் பாவம். அப்போ அந்த மனது சரியாயிடுச்சுன்னா உடலும் சரியாகும். அப்போ அந்த மனதில் நமக்கு ஏற்படக்கூடிய தவறான சிந்தனைகள், நடைமுறைகள், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது நிமித்தம் நமக்கு ஒரு பெரிய ஒரு பிரளயமே வருது இல்லையா வாழ்க்கையில். எவ்வளோ சோர்ந்து போயிடுறோம். அந்த சோர்வு இப்போ யாருக்கு வந்துருச்சுன்னா, நாம் ஒருவேளை கிறிஸ்துவுடைய சரீரமாக இருந்தால் அந்த சோர்வு நமக்கு இல்லை, அது கிறிஸ்துவுக்கு. அந்த சோர்வு அவர் வாங்கினார். அவர் வாங்கி தாங்க அவ்வளோ சோர்வடைந்தவராக அவர் இருந்தார். அப்படின்னா அன்றைக்கு அவர்கள் குணமாகிறதுக்கு இயேசு கிறிஸ்துவ இருக்கிற ஒரு பவர் தேவைப்பட்டுச்சு. கவனிங்க, இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய சரீரங்கங்கள், அதுலேயும் பாதங்கங்கள். இந்த பாதங்கங்கள் பாருங்கள், பாதம் எப்படி பூமியில் ரொம்ப டச் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம இருந்துட்டுருக்கோம். அப்போ இங்கே நம்ம நிறைய பாருங்கள் உபாதைகள், நிறைய மனதளவில் நிறைய பாவங்கள் எல்லாமே நமக்குள் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த பாவம் நமக்கு குணமாகணும்னா, அன்றைக்கு அவர்கள் குணமாக அவர்கள் தொட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை தொட்டாங்க, அவருக்கு இந்த ஒரு வல்லமை போச்சு, அந்த வல்லமையில் குணமாயிட்டாங்க. ஆனால் அவருடைய அந்த ஒரு பெரும்பாடு, இன்னும் சொல்லப்போனால் அவருடைய ஒரு நோய்கள் எல்லாம் அவருக்குள்ளே வந்த மாதிரி. நான் சொல்கிறது நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா, புரியுதுல்ல? அத்தனை கஷ்டத்தையும் அவர் ஏற்றுக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ அவர் ஏற்றுக்கும் போது பலவீனமாகும் இல்லை, அந்த பலவீனம் தான் அவர் ஒரு மரண அவஸ்தைக்கு உட்படுத்தப்பட்டது. அப்போது இன்னைக்கு நாம் குணமாகணும்னா நாமும் தொடணுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொடணும். கவனிக்கிறீங்களா? நம்ம தொட்டோம்னா இப்போ கூட குணமாயிடலாம். இப்போ கூட நம்ம சரியில்லை, இப்போ கூட நம்ம இருதயம் சரியில்லை, நம்முடைய குடும்பம் சரியில்லை, நம்முடைய சபையும் சரியில்லை, எல்லாமே தேவனுடைய காரியத்தில் பார்க்கும்போதும் கொஞ்சம் இம்பர்ஃபெக்ஷனாக தான் இருக்குது. ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வாய்ப்பு கொடுக்குறார் இல்லையா. இப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இப்போவும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொட்டோம்னா போதும், குணமாயிடலாம். அந்த தொடர் தான் என்ன, எங்கே இருக்கிறாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து?
எங்கே இருக்கார்? இன்னும் கொஞ்ச நாளில் அவருடைய மரணத்தை நினைவு கூறுறதுக்கு நம்ம சபையாராக கூடி வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திற்கு ஒப்பான ஒரு அப்பம் இருக்கும், அவருடைய இரத்தத்திற்கு ஒப்பான ஒரு திராட்சரசம் இருக்கும். ஆக்சுவலாக அது ஆர்சியில் சொல்கிற மாதிரி அந்த சரீரம், அந்த அப்பம் கிறிஸ்து கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, அந்த திராட்சரச ரத்தம் கிடையாது. அது பிற்கப்படுறது எப்படியோ நம்ம மனதளவில் எப்படி புரிஞ்சுக்கணும், அது எப்படி பிற்கப்பட்டதோ அந்த மாதிரி தான் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து பிற்கப்பட்டார் என்கிற மனநிலையை நம்ம கொண்டு வரணும். அப்படி ஒரு பாடியை கிழிக்கும் போது ரத்தம் எப்படி வெளிவருமோ அதே மாதிரி தான் கிறிஸ்துவுடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு மனநிலை தான். அது வெறும் சப்பாத்தி தான், அது என்னதான்? திராட்சரசம் தான். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு அடையாளமாக நாம் உட்கொள்ளும் போது இப்படித்தாங்க இயேசு கிறிஸ்துடைய அந்த சரீரம் பிற்கப்பட்டது, இப்படித்தாங்க அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. இப்போ அதை தொட்டோம்னா இப்போ கூட நாம் குணமாகலாம். தொடர்றதுன்னா புரியுது இல்லையா? இந்த தொடர்றதுங்கிறத தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இப்போவும் கவனிங்க, இப்போ அவருடைய அந்த சரீரம் நம்ம அந்த ஒரு சபையை கூடி அதை அருந்தும் போது, இப்போ அவருடைய சரீரம் நமக்குள்ளே வரும்போது, இப்போ பாருங்கள், அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு, அவருடைய மன்னிப்பு எல்லாமே நமக்குள்ளே வரும். நம்ம ஃப்ரெஷ் ஆகிடலாம். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம், திருச்சபையினுடைய கடைசி ஒரு மனுஷன் பரியந்தம் அவருடைய பாவத்தை, அவர்களுடைய குற்றத்தை, அவருடைய பலவீனத்தை இன்னைக்கும் கிறிஸ்து சுமந்துட்டு தான் இருக்கார், ராஜாவாகவே வந்திருந்தாலும். காரணம், அவரோட இணைய போகிற ஒரு சபை கரை திரை முதலான எதுவும் இல்லாமல் பிழையற்ற சபையை நிற்கணும் இல்லையா? அதுக்கு தான் இப்போ கூட நம்முடைய பலவீனங்களை சுமக்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரெடியாக இருக்கார். ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப மீறுறோம். ஏசாயா 53 5 வாசிக்கலாம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்ம தமிழ்ல பார்த்தீங்கன்னா அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமம், ரெண்டு விஷயம் நடக்குதான். அக்கிரமும் பண்றோம், மீறுதலும் பண்றோம். ஆனால் இந்த இடத்துல பாவம்ங்கிற வார்த்தை வரல. நம்ம ஏற்கனவே பல 2-3 வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த மெமோரியல் சப்ஜெக்டில் பார்த்துருக்குறோம். பாவம், அக்கிரமம், மீறுதல். பாவம் என்றால் தவறி செய்கிறது, சில நேரத்தில் தெரியாமல் கூட செய்யலாம். அக்கிரமம் என்றால் தெரிஞ்சு செய்கிறது. மீறுதல் என்றால் துணிஞ்சு செய்கிறது. கவனிக்கிறீங்களா? இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, புரியுதுங்களா? துணிஞ்சு செய்கிறோம் இல்லையா, அப்பெல்லாம் அவர் காயப்படுறாராம். எப்பவெல்லாம் இன்னொருவரை தவறாக நம்ம காயப்படுத்துகிறோமோ அப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து காயப்படுறார். நாமளும் காயப்படுறோம். எப்பவெல்லாம் தேவனுக்கு விரோதமான அக்கிரமங்கள் செய்கிறோமோ அப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து நொறுக்கப்படுறார். தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளுக்கும் அவர் இன்றமும் நொறுக்கப்பட்டுட்டு தான் இருக்காராம். ஸோ அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தழும்பில் எப்படி குணமாக முடியும்? ஆனால் வசனம் பாருங்கள், திருவிலியத்தில் அவரோ நம்முடைய குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமாகிறோம். காய அவருக்கு, குணம் நமக்கு. எப்படி? காய அவருக்கு, குணம் நமக்கு. புரியுதுன்னா? காயப்படுத்தினது நாமோ, தப்பு செஞ்சது நாமோ, மீறினது நாமோ. ஆனால் அது மீறது நிமித்தம் ஒரு காயம் வரணும்னா நம்மகிட்ட தானே வரணும். ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒரு கார் ஓட்டிகிட்டு போகிறோம், ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை மீறி போய் கார் ஓட்டும் போது எங்கேயாவது அடித்து விழுந்துரு, காயம் ஆகிடுது. திடீர்னு பார்த்தா அந்த காயம் எனக்கு ஆகலை, எனக்கு தான் வந்திருக்கணும் இல்லையா? என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒரு காயமாகுது. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் அடிபடும் போது எனக்கு மேலே அவர் என்னை தாங்கி பிடிச்சார். அதனால் அவருக்கு காயமாயிடுச்சு, நான் தப்பிச்சிட்டேன். இதுதான் நம்ம ஒவ்வொரு முறையும் இப்படி நம்ம தவறும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைக்கிறவராக இருக்கிறதுனால காயம் அவருக்கு ஆயிடுச்சான். ஸோ அப்போது அந்த காயம் அவருக்கு போனால் அவர் சீக்கிரம் ஆற்றிடுவார். இப்போ நம்மளே பாருங்கள், ஒரு காயம் ஆயிடுச்சுன்னா அது எப்போ ஆறும்? ஒரு மருந்து போட்டால் தானே ஆறும். அப்படின்னு அந்த மருந்து என்ன தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் அந்த மருந்துனால தாங்க நம்ம கிட்ட காயமே இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம்.
ஆனால் காயமெல்லாம் கிறிஸ்துவு தான். நம்ம செய்யக்கூடிய பாவ காயங்கள்லாம் கிறிஸ்துவுக்கு போகுது. ஆனால் அவர் மருந்து போட்டு போட்டு ஆற்றிட்டே இருக்கார். அந்த மருந்துக்கு பேர் தாங்க பாவ மன்னிப்பு. இன்னைக்கு வரைக்கும் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு அந்த பாவ மன்னிப்புக்கு அவர் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கார். இதை உணர்றமா? உணர்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம். இதைத்தான் பேசிக் சப்ஜெக்ட் எடுக்கும்போது உடன்படிக்கைகள்னு ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் கேட்டுக்கிறீங்களான்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் கேட்கலன்னா தயவுசெய்து அதை கேளுங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பைபிள் ஃபீஸ்ட் யூடியூப் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை அழுத்தும் போது நிறையா ஃபோல்டர் வரும். அதில் லைட்ஸ் ஆஃப் த பைபிள்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதாவது பேசிக் சப்ஜெக்ட் மட்டும் அதில் இருக்கும். அதில் கடைசியில் உடன்படிக்கைகள்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் ஒரு முக்கியமான கான்செப்ட் ஒன்று இருக்குது. அதன் அடிப்படையில் தான் கிறிஸ்து இந்த பூமியில் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய ஜீவனை விட்டாராம். பாருங்கள், எபிரேயர் 9:16 வாசிக்கலாம். ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினவருடைய மரணமும் உண்டாக வேண்டும். எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அவருடைய எழுதினருடைய மரணம் உண்டாக வேண்டும். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படுத்தப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலனில்லையே. இதை சொல்லிட்டு விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு கதறி அழுவாங்கன்னு படித்தோம் இல்லையா? ஒரு முறை அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இஸ்ரேல் ஜனங்கள் மேலே விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றும் போது இஸ்ரேல் ஜனங்கள், முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் பாருங்க, கதறி அழுவாங்களாம். இது எதிர்கொப்பானதுன்னா, ஒரு அப்பா தன்னுடைய முழு சொத்தையும் தன்னுடைய மகன் பேரில் எழுதுகிறார். இவர் உயிரோடு இருக்கார். இவர் என்ன எழுதுகிறார்னா, இந்த முழு சொத்தையும் இப்போவே அவன் கையில் கொடுத்தா அவன் அழிச்சிட்டான்னு என்ன பண்ணுறது? அதனால் அது வரைக்கும் இந்த சொத்தை பாதுகாத்து நான் மரணிக்கும் போது, நான் சாகும்போது இந்த சொத்து என் மகனுக்கு அப்படின்னு சொல்லி அவர் எழுதி வைக்கிறார். எழுதி வச்சு கொஞ்ச நாள்லேயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று உண்டாகி பாருங்கள், மகன் வந்து இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பாருங்கள் தெருவில் உட்கார்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கான். இப்போ அந்த சொத்தை அந்த பையன் கைக்கு போயிடுச்சுன்னா அவன் நல்லா ஆயிடுவான். ஆனால் போக முடியாது. ஏன் அப்படின்னா, அதை எழுதினார் பாருங்க அப்பா உயிர். அந்த உயிலுடைய சரத்து என்னென்னா, அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சொத்து அந்த பையனுக்கு போகாது. அன்புக்குரிய சகோதர சோழே, அந்த அப்பா மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறாங்க. தன் பையன் படக்கூடிய பாடுகளை எல்லாம் கவனித்து பார்த்துட்டு ரொம்ப மனசு நொந்து போய், இப்போ இந்த சொத்து அந்த பையனுக்கு போகணும்னா நான் சாகணும், நான் செத்தாதான் இந்த உயிருக்கு வரும்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார்னா, தன்னை அவர் மாய்த்து கொள்ளுகிறார். கவனிக்கிறீங்களா? அந்த பையனுக்கு தெரியல, ஊதாரித்தனமாக செலவு பண்ணுற பையன், நிறைய பாவங்கள் செய்த பையன், கடைசியாக அவங்க அப்பா செத்து அங்கே படுத்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு நியூஸ் வருது. உங்கள் அப்பா ஏன் செத்தார் தெரியுமா? நீ படுகிற பாட்டை அவரால் பார்க்க முடியல. இந்த சொத்து உனக்கு வரணும்னா அவர் சாகணும்னு உயிர் இருக்கு, அதை பேஸ் பண்ணி அவர் செத்துட்டார்ப்பா. அந்த பையன் ஒரு உணர்வு உள்ளவனாக இருந்தால் தன்னுடைய தகப்பனுடைய மார்பில் படுத்து எப்படி கதறுவான். கவனிச்சு பாருங்க, எப்படி கதறுவான். அந்த உணர்வு இருக்கு இல்லையா? அந்த உணர்வு எங்கே இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில்? எல்லா சத்தியத்துக்குள்ள வர்றோம், பேசுகிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை நமக்காக செய்திருக்க. அவர் செத்தா தான் நமக்கு வந்து இந்த பூமியில் ஒரு பாவ மன்னிப்பு, உயிர்த்தெழுதல், ராஜரீகம் எல்லாமே. ஆனால் இது உணராமையே ஒரு ஊதாரி பிள்ளைகள் மாதிரி நம்ம நிறைய சந்தர்ப்பங்களில் போயிட்டுருக்குறோம். எப்போ தெரியுமா உணர்வோம்? நிறைய பேர் உணர மாட்டாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஒரு சிலர் உணர்வார்கள், உணர்வு உள்ளவர்கள். இவங்களுக்கு மத்தேயு 13 வச்ச பேர் நல்ல நிலம். நிலமே நல்ல மைண்ட் இருக்கணுங்க. நிறைய பேருக்கு நல்ல மைண்ட் இல்லாதவங்களுக்கு கூட சத்தியம் போகுது. இதைத்தான் மத்தேயுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உவமையில் சொன்னார்.
வீதியில் நிற்கிறவங்க எல்லாம் கூப்பிடுங்க விருந்துக்குன்னா, நல்லோர் பொல்லார் எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. இப்போ சபையில் யார் இருக்கிறது? நல்லோரும் இருக்காங்க, பொல்லாரும் இருக்காங்க. அதில் நல்லோரை பொல்லார்களாக மாத்திரக்கு சில பொல்லார்கள் கூட சபையில் இருப்பாங்க. நல்லவங்களாக இருக்க விட மாட்டாங்க, மன்னிக்க விட மாட்டாங்க, ஜனங்களோட சமாதானமாக இருக்க விட மாட்டாங்க. எத்தனையோ கஷ்டத்தில் இன்றைக்கி சபை மக்கள் இருந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கிற போது ஒரு உணர்வுள்ள ஒரு மகன் தன்னுடைய தகப்பன் தனக்காக செய்த தியாகத்தை உணரும் போது, அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வுக்குள்ளே தாங்க இப்போ நம்ம வரணும். ஏன்னா அவர் அடிபட்டு நம்ம காயத்தை அவர் வாங்கியிருக்காரு. அவருடைய காயங்களால் நாம் குணமாகிறோம், நம்முடைய காயங்களால் குணமாகிறோம் இல்லை படிச்சிருக்கிறோம் இல்லையா. ஆனால் இன்றைக்கி உலக ஜனங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு இப்போ ஒரு அடிபட்ட ஒரு காயம் இருக்குதான். நம்ம ஏற்கனவே வேறு சப்ஜெக்டில் படிச்சிருக்கிறோம். உலக ஜனங்களுக்கு இப்போ ஒரு அடி காயம் இருக்குங்கிறார். வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா 30:26. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் 7 அத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தைப் போலவும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது, கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலேங்கிறார். அப்போ இன்னைக்கும் பாவ காயம் இருக்குது. அது எப்போ குணமாகும்னா, கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் வரும்போது அது குணமாயிடும். ஏன் இன்னும் குணமாகலை? அந்த காயம் அப்படியே இருக்கு. ஏன் காயம் அப்படியே இருக்கு? அவங்க இன்னும் மனம் திருந்தலை. புரியுதுங்களா? அவங்க இன்னும் மனமே திருந்தலை. அதனால் அந்த காயம் அப்படியே இருக்கு. அது என்னைக்கு அவங்களுக்குள்ள உணர்வு வருதோ அந்த காயம் மாற்றப்படும். ஆனால் இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை. அன்புக்குரிய சகோதர சூழலே, நமக்கு ஏற்கனவே அந்த உணர்வுகளை தேவன் கொடுத்துட்டார். இப்போ நாம தான் மாறணும். இதை பேதுரு எழுதும் போது பாருங்க, ஏசாயா 53:6 சொல்லப்பட்ட விஷயத்தை இப்போ வாசிக்கலாம் பாருங்க. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம், ஆனால் அவனவன் தன் வழியிலே போனோம். தான் நடந்துட்டு இருக்கு. கர்த்தரோ நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தப்பி அலைந்தோம். நாம் எல்லாரும் நம் வழியிலே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அப்படின்னு நம்மெல்லாம் இன்னைக்கு கூட இப்படித்தான் இருக்கிறோம், சிதறுண்ட ஆடுகளைப் போல தான். ஆனால் தேவன் நம்ம மேலே வைத்த அன்பு, கிறிஸ்துவே ஒரு மெய்ப்பராக நமக்கு கொடுத்துருக்கும் போது பாருங்க, 1 பேதுரு 2:24 வாசிக்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். மறுபடியும் சொல்ற பாருங்க, அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏன்னா நம்மெல்லாம் சிதறுண்ட ஆளுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியமானவரிடத்திலே நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ கூட திரும்பிருங்க, வருஷத்துக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுக்குறேன், திரும்பிங்க அப்படின்னு சொல்கிறார். காரணம் என்ன? ஆண்டவர் நான் என்னுடையவைகளை அறிந்திருந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டிருக்கும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். என்னை பற்றி என்னுடைய ஆடுகளுக்கு தெரியும், என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியும், என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னை பற்றி தெரியும், அவர்களை பற்றி எனக்கு தெரியும். நான் அவங்களுக்காக உயிரையே கொடுப்பேன்னு அவங்களுக்கு தெரியும். கவனிக்கிறீங்களா? அந்த உயிரை கொடுக்கக்கூடிய நிலைமை ஒரே வெட்டு இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பஸ்கா நிழல் பற்றி படிச்சிருக்கிறோம். பாவ நிவாரண நாளில் அந்த இளம் காளை வெள்ளாட்டுக்கடா அதை வெட்டுறது ஒரே வெட்டு தான். ஆனால் கிறிஸ்துவுடைய பலி அப்படி இல்லை. அவர் எப்படிப்பட்ட பலிக்குள்ளே போனாருங்கிறத வாசிக்கலாம் பாருங்கள். ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறவாதிருந்தார். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இந்த ஆடுகளை எல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது, வெட்டுறது கூட்டிகிட்டு போகும்போது கட்டாயம் ஆடுகள் கத்தும். அதே மாதிரி மயிர் கத்திரிக்கிறவங்க ஒரு பெண் ஆடை பற்றி சொல்கிறார். ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிட்டு இருக்கும், அப்பப்போ சில அந்த சத்தங்கள் விடும். எப்போ சத்தத்தை நிறுத்தும் தெரியுமா? வெட்டணுன்னு சத்தத்தை நிறுத்தும். ஆனால் கிறிஸ்து என்கிற ஆட்டுக்குட்டி வெட்டுவதற்கு முன்பாகவே தன்னுடைய சத்தத்தை நிறுத்திட்டாராம். அதைத்தாங்க சொல்கிறார்.
அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும், நெருக்கிறது ஒடுக்கிறதுனா புரியுதுங்களா? அதாவது சுத்தமாகவே இந்த பூமியில் லாய்க்கில்லை. அந்த மாதிரி இப்படி எல்லாம் இருக்கும்போது ஒரு நிமிஷம் கூட தன்னுடைய வாயை அவர் திறக்கலை. அடிக்கப்படும்படி கொண்டு போடப்படுகிற ஆட்டுக்குட்டியை போலவும், பாருங்க, ஒரு ஆட்டை போலவும் தம்முடைய வாயை திறவாமல் இருந்தார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார்னா டீக்ரேட் பண்ணுறது. அவருடைய நிலைமையிலிருந்து கீழே, ரொம்ப கீழே இருக்கிறது. துப்புனாங்க, கொட்டுனாங்க, அதெல்லாம் அவருடைய நிலைமையிலிருந்து கீழே இருக்கிறது. உன்னை கொட்டுனது யார்? யூதருக்கு ராஜாவான்னு சொல்லி முள்முடியெல்லாம் வச்சு கேலியும் கிண்டலும் பண்ணாங்க இல்லையா? அதனால தான் அதைத்தான் சொல்கிறார், சிறுமை. அப்போ கிறிஸ்து ஒரே வெட்டில் வெட்டப்படல, ஒவ்வொரு வெட்டா அவரை வெட்டுறாங்க. அந்த ஒரு உலகத்தின் ராஜா நிலைமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரை டீக்ரேட் பண்ணி இறக்கி, பாருங்கள், ஒதுக்கி வச்சு, எல்லா ஜனங்களாரும் அசட்டை பண்ணப்பட்ட வச்சு, ஒடுக்கப்பட்டு சிறுமைப்பட்டு, அப்போ கூட கொஞ்சம் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாயை திறக்கலை. அதுதான் அவருடைய பலியினுடைய மேன்மை. பாருங்கள், அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அன்புக்குரிய சகோதர சொல்லி, இதனால தான் யோவான் ஸ்நானகன் அவரை பார்த்து சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே தம்முடைய வாயை திறக்கலைன்னா அவருடைய கேரக்டர் இப்போ ப்ரூஃப் பண்ணி காட்டணும். கவனிக்கிறீங்களா? அவருடைய கேரக்டரை. இதைத்தான் பேதுரு எழுதும்போது பாருங்கள், 1 பேதுரு 2:23, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? 4 பேர் நம்மளை அடிச்சிட்டான்னா நான் யார் தெரியுமா? அந்த வார்த்தை வரும். பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து வையப்படும் போது நல்லா திட்டுறாங்க, திருப்பி திட்டலை, அமைதியாக இருந்தார். நம்ம என்ன பண்ணுவோம்? அவர் பேசினாருங்க பிரதர், அதனால் 2 வார்த்தையை பேசிட்டான். அவரே அப்படி பேசினார். எத்தனையோ வியாக்கியானங்கள் சொல்லுவோம். அவமானப்படுத்தப்படும் போதும் கஷ்டப்படுத்தும் போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெறி வந்துடும் சில நேரத்தில், சகோதரர்கள் மேலே, சகோதரிகள் மேலே. அது நிமித்தம் எத்தனையோ விதமான பாவங்களை செஞ்சுருவோம். கிறிஸ்து அப்படி இல்லை. அவர் தன்னுடைய அன்பின் பூரணத்தை அங்கே நிறைவேற்றி காட்டினாராம். அதுதான் நியாய தீர்ப்பில் அவர் தைரியமாக நின்னார். இன்றைக்கி நம்மளாம் நிற்க முடியாதுங்க. நம்மளாம் யார் என்ன பண்ணுறோம்? நம்மை நாமே நியாயம் தீர்க்கிறதுக்கு பதிலாக மற்றவங்கள நியாயம் தீர்த்துட்டுருக்குறோம். அநேக சந்தர்ப்பங்கள் நம்மை நாம் நியாயம் தீர்த்தோம் என்றால் கிறிஸ்து என்ன பண்ணார்னா, எப்படிப்பட்ட பாடுகள் கஷ்டத்திலே அவர் அமைதியாக இருக்கார். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறார். அப்படின்னா அவர் என்ன நினைச்சிட்டார் தேவன்? கிறிஸ்து எப்படி நினைச்சிட்டார்னா, இப்போ அடிக்கிறதுக்கு தேவன் அனுமதி கொடுத்துட்டார், துப்புறதுக்கு அனுமதி கொடுத்துட்டார். எல்லாமே அவருடைய அனுமதிங்கிற போது இதுக்கு ஆப்போசிட்டாக பேசினோம்னா யாருக்கு ஆப்போசிட்டாக பேசின மாதிரி ஆகிடும்? தேவனுக்கு. அதனால தாங்க அமைதியாக இருந்தார். ஸோ அவர் என்ன கண்டிஷனுக்குள்ள அடுத்த நினைவுக்குள்ள போகிறார் பாருங்க. ஏசாயா 53:8 பாருங்க. இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலிருந்து அவர் எடுக்கப்பட்டார், தன்னை முற்றிலும் தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுத்து அப்படியே தேவன் நியாய தீர்ப்பிலிருந்து எடுத்தாராம். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார், என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் பாதிக்கப்பட்டார். இது திருவெழுத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? யாருமே அவர் மனசுக்குள்ளே ஏற்பட்ட அந்த கவலைகள், ஆத்தும பாரத்துக்கு ஆறுதல் சொல்ல வரல. தங்களை முகத்தை மறைச்சிக்கிட்டாங்க. எல்லாருமே அவரை விட்டு போயிட்டாங்க. ஏனெனில் வார்வோல் உலகி நின்று அவர் அகற்றப்பட்டார், என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு. என்ன பிரச்சனைனா, யாருடைய பாவத்துக்காக இவர் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாரோ அந்த ஜனங்களே அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவரை வந்து பார்க்கவே இல்லை, அசட்டை பண்ணுறாங்க, நிந்தனை பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை உலகத்தில் வேறு யாருக்குமே வராதுங்க. நம்மெல்லாம் பாவம் பண்ணிட்டு போய் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போஸ்தலர் 8:32 பாருங்க, என்ன சொல்லு, வாசிக்கலாம். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார், மயிர் கத்திரிக்கவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். பாருங்க, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வசனங்கள் எல்லாம் ஏசாயாவில் சொல்லப்பட்டதை புதிய ஏற்பாட்டின் காலத்தில் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறாங்க பாருங்க. இப்போ நாமளும் ஞாபகப்படுத்தணும். அப்போஸ்தலர் காலத்திலே இவங்க ஞாபகப்படுத்தியிருக்காங்க. அட்டை அடிக்கப்படுவது போல கொண்டு போகப்பட்டார் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தினார். ஒரு ஆட்டுக்குட்டி தன்னை எப்படி தாழ்த்தும்? தன்னுடைய கையாடுகிறவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குது இல்லையா? அந்த மாதிரி ஒரு கெடாயினே எடுத்துக்கலாமே. அவன் அதை வளர்த்துக்கிறவன் வெட்டுவருக்கு கொண்டு போகும்போது இணைஞ்சு தான் போகுது. அதுக்கு தெரியாது, பாவம் வெட்டுறான். வெட்டி முடிச்சோடனே கொஞ்ச நேரம் கத்திட்டு
அவ்வளோதான். அது தன்னுடைய ஜீவனை கொடுத்துரும். ஆனால் கிறிஸ்து வெட்டுவதற்கு முன்பாகவே தன்னுடைய வாயை திறக்காமல் இருக்கிறார் பாருங்க. அது எதை குறிக்க தெரியுமா? இப்போவும் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. நாம் வாயை திறந்தோம்னா அது மேட்டிமை. நம்ம வாயை எப்பொழுதுமே மூடிக்கொண்டிருந்தோம்னா அது தாழ்மை. ஆனால் நம்ம வாயை மூடிட்டு இருந்தோம்னா எல்லாரும் நம்மளை என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க தெரியுங்களா? பாருங்கள், செய்கிறதையும் செஞ்சுட்டு வாயை மூடிட்டு இருக்கார் பாருங்க, இப்படின்னு சொல்லுவாங்க. வாயை திறந்தோம்னா செய்கிறதை செஞ்சுட்டு வாய் பேசுகிறாங்க பாருங்கள். இந்த வாய் இருக்குது பாருங்கள், எப்படி வேணாலும் பேசும். ஆனால் பேசுவதற்கு பதிலாக அமைதியாக இருப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய குணம். அதனால் அவர் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டார் பாருங்க. பாருங்க, வாசிக்கலாம். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. பார்த்தீங்களா? அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. இன்னைக்கும் நிறைய பேர் அப்படித்தான். நம்ம தாழ்ந்து போயிட்டோம்னா நம்முடைய நியாயத்தை எல்லாம் தூக்கி வீசிடுவாங்க ஜனங்க. மேட்டிமையானோம்னா பயந்துக்குவாங்க. தாழ்ந்து போக போக திரும்ப திரும்ப என்ன பண்ணுவாங்க? நம்மளை மிதித்து நம்ம சைடில் இருக்கிற நியாயத்தை எடுத்துருவாங்க. கிறிஸ்துவுக்கு அது நடந்தது, நமக்கும் நடக்கும். நம்ம தாழ்த்தி பாருங்கள், நம்ம பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை எடுத்து நம்மளை அநியாயக்காரன்னு சொல்லிடுவாங்க. நம்முடைய முகத்தை கோர முகமாக காட்டிடுவாங்க, செதைச்சிருவாங்க, நம்முடைய இமேஜை கெடுத்துருவாங்களாம். அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாரால் கவனிக்கிறீங்களா? எந்த நிலைமைக்குள்ளே போயிட்டார் தெரியுங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவரை பார்த்து என்ன சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா, இவரெல்லாம் வாழுவதற்கு தகுதியுள்ளவர் அல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்படி வாழுவதற்கு தகுதி இல்லாதவங்களை தாங்க மரண தண்டனை கொடுப்பாங்க. அப்போ யார் வாழுவதற்கு தகுதி இல்லை? மற்றவங்க இடர் உண்டாக்குறவன், கடுமையான குற்றத்தை செய்கிறவங்க, இப்படி இருக்கிறவங்க தான் வாழுவதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லி மரண தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் இவர் செய்ததெல்லாம் நன்மை, பேசினதெல்லாம் சத்தியம், இருந்ததெல்லாம் தாழ்மை. ஆனால் இவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. வாழுவதற்கே தகுதி இல்லாமல் கட் ஆஃப் ஃப்ரம் த லைஃப்ன்றான். இந்த உலகத்திலிருந்து வெட்டி எடுத்துட்டு வெளியே தள்ளினாங்களாம். ஆனால் யாரெல்லாம் தள்ளினாங்களோ அவர்கள் பற்றி சொல்லும்போது பாருங்கள், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் அவர் நிவர்த்தி செய்கிறார். ஏன்னா எபிரேயருக்கு இது குறித்து எழுதும்போது வாசிக்கலாம். எபிரேயர் 2:17, அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியனாக இருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக இருக்க வேண்டியது. அப்போ இந்த பிரதான ஆசாரியருக்கு இரக்கம் இருந்ததா? அதனால தான் தன்னுடைய பிள்ளைகள் மாதிரியே அவர் மாசத்தில் வந்துட்டார். அவர் மேட்டு மேல் இருந்திருந்தால் கீழே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கவனிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகள் மேல் காட்டக்கூடிய இரக்கத்தை எப்படி காமிச்சிருக்காருன்னா, அவர்களைப் போலவே மாறிட்டார். அதனால தான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்றது உண்டு, அவர் நம்ம மேலே வைத்த இரக்கம் அன்புனால நம்மை போல மனுஷ சரீரம் எடுத்துட்டாரு, அதுலேயும் பர்ஃபெக்டாக இருந்துட்டார். இப்போ நம்ம அவர் மேலே வைத்த அன்பை காட்டணும்னா என்ன செய்யணும்? நாம் அவர் இருக்கிற மாதிரி ஆவிக்குரிய சரீரத்துக்கு போகிறதுக்கான சகல ஏற்பாடுகளையும் இந்த பூமியில் செய்யணும். அதற்குரிய முயற்சிகள், அதற்குரிய பயிற்சிகள் எல்லாம் இந்த பூமியில் செய்யணும். அந்த பயிற்சிகள் எடுக்கும்போது சில தவறுதல்கள் வருது, கவனிக்கலாம். சில நேரத்தில் சிந்திக்காம முற்றுவோம். அந்த நேரத்தில் நம்முடைய இருதயத்தை ஒருங்கிணைக்கிறதுக்கும், நம்ம எச்சரிப்பு கொடுப்பதற்கும், நம்மை சோதிப்பதற்கும் தேவன் கொடுத்துருக்கிற ஒரு நாள் தான் வருஷத்துக்கு ஒரு முறை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பக்கத்தில் போகிற ஒரு டைம். நினைவு கூறுதல். கிறிஸ்துவை உண்மையாகவே நினைவு கூறுகிறவர்கள் ஒவ்வொரு வருஷமும் தங்களை தேவனுக்கென்று அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுவான். அதனால தான் அவர் சொல்லும்போது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து அவர் என்ன செய்கிறார்னா, அவருக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவராக இருந்தார். ஆனால் அவர் இந்த பூமியில் மரிக்கும் போது எப்படி இருந்தார்? ஏசாயா 53:9 வாசிக்கலாம். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார், அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கடைசியா அவரை ரொம்ப டீக்ரேட் பண்ணி ரொம்ப கீழே தாழ்த்தினது 2 கள்ளர்களுக்கு மத்தியில். அதான் துன்மார்க்கரோட அவருக்கு பிரேத குழியை அவங்களுக்கெல்லாம் சாவு இப்படி தான் வந்துச்சான். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் கொண்டு நிறுத்தினாங்க. ஆனால்
கவனிக்கிறீங்களா? நமக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி கேபிட்டல் பனிஷ்மெண்ட், உச்சபட்ச தண்டனையை வாங்கி, கேவலமான தண்டனை, மரத்தில் தூக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன், இந்த தண்டனையை வாங்குறவங்கள கல்லறையில் வைக்க மாட்டாங்க. அவங்க எல்லாரும் கெஹன்னா அந்த குப்பமேட்டு வாசலை தூக்கி போட்டுருவாங்க. அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அவிழ்ந்து போயிடும் இல்லையா? அப்படி இந்த தண்டனைக்குட்படுத்தப்பட்டு ஒரே ஒருத்தர் மட்டும் கல்லறையில் வைக்கப்பட்டார்னா அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன் தெரியுமா? தேவன் இந்த ஒரு விஷயத்தில் தன்னுடைய மகனை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. எப்படி தெரியுங்களா? அவர் பாவம் செய்யல, அவர் வாயில வஞ்சனை காணப்படவில்லை. ஆனால் அவர் கொடுக்கப்பட்ட தண்டனை அந்த மாதிரி ஒரு தண்டனை, அந்த பாவம் செஞ்சு வஞ்சனைக்குள்ளே போய் அப்படிப்பட்ட தண்டனை. ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்து அதை செய்யலை. அதனால் அவர் கெஹன்னா ஃபயர், அந்த குப்பமேட்டுக்குள்ளே போகலை. அதற்கு பதிலாக ஒரு ஐஸ்வர்யவானோட இருந்தார்னு படிக்கிறோம் இல்லையா? அப்படின்னா புரியுதா? ஒரு ஐஸ்வர்யவானுடைய கல்லறையில் அவரை வைத்தார்கள். அதுக்கு என்ன காரணம்? அவருடைய மரணத்தின் மேன்மை அதுதான். அவர் பாவம் செய்யலை. அந்த ஐஸ்வர்யவான் யார் தெரியுமா? அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு, பெரிய பணக்காரர். அவர் போய் பிலாத்துக்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தன்னுடைய புது கல்லறையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் வச்சாங்க. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், அந்த கல்லறையில் வச்சதுக்கு காரணமே ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது அவர்கள் விசுவாசிக்கணும். கல்லறை புரட்டி போடப்பட்டிருக்கும். கவனிக்கிறீங்களா? ஸோ இதுக்கெல்லாம் ஆதாரமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பாருங்கள், அவர் பாவம் செய்யலைங்கிறதுக்குரிய அடையாளமே அவர் கல்லறையில் வச்ச ஒரு விஷயந்தான். அவர் வாயிலே அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. ஆனால் இத்தனையும் பண்ணியும் தேவன் என்ன பண்ணிட்டார் பாருங்கள். ஏசாயா 53:10 வாசிக்கலாம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பாருங்க, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. இதுக்கு முந்தின வசனத்தெல்லாம் படித்தோம். அவர் சில பாடுகளுக்குள்ளே போனார். ஆனால் நம்மெல்லாம் என்ன நினைச்சிட்டோம், கடவுள் அவரை ஏதோ அந்த தண்டனைக்குள்ளே கொண்டு போயிட்டார்னு. ஆக்சுவலாக உண்மை அதுதான். கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் மேல் கை வைக்கிறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை, யாருக்கும் வல்லமை இல்லை. யார் அவர் மேலே கை வைக்க முடியாது, அதற்கான நேரமும் வரல. ஆனால் அப்போ யார் தான் கை வைக்கணும்? ஒரு அப்பா ஒரு உரிமையில் தன்னுடைய மகன் மேலே தான் அந்த தண்டனை. அந்த மாதிரி இந்த உலக ஜனங்கள் எல்லாம் அவருக்கு இளைய பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த இளைய பிள்ளைகள் செய்த தவறை தன்னுடைய மூத்த பிள்ளைக்கு அவர் சாட்டினதுனால இளைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய தண்டனை தெரியுமா? அடித்து நொறுக்கிறது. அதை எந்த விதமான தயவுதாட்சியம் இல்லாமல் முற்றிலும் நீதியை நிறைவேற்றக்கூடிய தேவனாக நம்முடைய பிதாவாகிய தேவன் இருக்கிறதுனால கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாய், அடிக்க சித்தமாய் இல்லை, நொறுக்க. கவனிக்கிறீங்களா? க்ரஷ் த குருசிஃபிக்ஷன், அடித்து நொறுக்குனாங்களாம். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அத்தனை நொறுக்குதலையும் அத்தனை பாடுகளையும் அவர் அமைதியாக இருந்தார்னா, அவருக்கு தெரியும் இந்த நியாய தீர்ப்பை செய்து கொண்டிருப்பவர் தேவன் அப்பா. அதனால தான் முற்றிலும் அவர் ஏன் அந்த மாதிரி தேவன் செய்தார்னா, பாருங்கள், அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது இப்போ அவர் என்ன பலியாக தேவன் கொடுக்குறாருனா, மற்றவர்கள் செய்த குற்றத்துக்கு நிவாரண பலி தான் கிறிஸ்து. அதான் அந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இல்லையா? அப்படி ஒப்பு கொடுக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தமது சந்ததியை கண்டு, அப்போ அவர் மரணத்துக்குள்ளே போய் வெளியே வரும்போது ஒரு சந்ததி அவருக்கென்று பிறக்கும். அதுக்கப்புறம் அவர் நீடிச்ச நாளில் இருப்பார். ரொம்ப நாள் அப்படின்னா புரியுதா? நெடுநாளாக அவர் எப்படி பிதாவாகிய தேவன் நெடுநாளாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய அந்த ஒரு கேரக்டருக்குள்ளே போயிடுவார். ஸோ அது எதை குறிக்குது என்று சொல்லி நம்ம கவனிக்கும் போது பாருங்கள், அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவிழம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். எனவே தமது வழி மரபு கண்டு நீடு வாழ்வாராம். அவருக்கு பின்னாடி ஒரு சந்ததி இதனால் வரும் நினச்சிட்டு அந்த சந்ததி கூட இருக்கிறதுக்காகவே அவர் நீடூழி, சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நீடூழி வாழ்வார்னு சொல்லி. ஏன் தேவன் இப்படிப்பட்ட ஒரு கொடூர மரணத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒப்படைச்சார்? கவனிச்சு பாருங்க. 2 காரியம். 1, allow him to feel the experience of pain and sorrow of the people. இந்த உலக ஜனங்களுடைய வலியையும் அவங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணரணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்.
அதனால தான் இந்த வசனம் பின்னாடி ஏற்கனவே வேற ஒரு சப்ஜெக்ட் படித்தோம். ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார்னு படித்தோம் இல்லையா? பிரியாணியை ருசி பார்க்கலாம், ஜிலேபியை ருசி பார்க்கலாம், மரணத்தை யாராவது ருசி பார்ப்பாங்களா? ஆனால் கிறிஸ்து ருசிச்சு பார்த்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலாக அடிச்சா வலிக்குமா? என் பிள்ளைகள் அதுவும் அந்த வலியை தான் தாங்க முடியாமல் துடிக்கிறாங்களா? அப்படி நான் என்ன ஆட்டிக்கிட்டோம்? நான் அந்த வட்டி அந்த வாங்குறேன், அந்த வலி எப்படி இருக்கிறத உணர்றேன் என்னுடைய பிள்ளைகளுக்காக. எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. சரி, அந்த அன்புல வாயவே திறக்கல, அந்த அடி வாங்கி வாயவே திறக்கல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பர்மிட் ஹிம் டு ப்ரூவ் ஹிஸ் லாயல்டி. கடைசி வரைக்கும் தேவனுக்கு தனக்கு இருந்த அந்த உண்மைத்தன்மை இருக்குல்ல இல்லையா? தேவன் பேர்ல இந்த விசுவாசம், அவருக்கு உண்மையா இருக்கணும், அவருக்கு கீழ்ப்படுதலா இருக்கணும், அதை கடைசி வரைக்கும் நிறைவேற்றணுங்கிற ஒரு தெய்வீக திட்டம் தனக்கு உணர்ந்திருந்தனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் தெரியுங்களா? காட் பிரேக் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவ உடைச்சாரா? உடைஞ்சு போய் தாங்க செத்து போனார் அவர். கவனிச்சு பாருங்க. அந்த உடைஞ்சு போன நிலைமையில கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிச்சதுனால அவர் வெந்திரிச்சு வரும்போது நீடித்த நாள் அப்படின்னா புரியுதா? நித்திய ஜீவன் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் ஒரு கொடுக்க போகிறார். அந்த சந்ததி, அதில் முதல் சந்ததி திருச்சபை, பின்னாடி நிறைய சந்ததி, அவருடைய சந்ததி இஸ்ரேல் ஜனங்கள், உலக ஜனங்கள்லாம் வரும்போது டோட்டல் உலக ஜனங்களுக்கு அவர் நீடித்த நாட்களாய் அப்படின்னா புரியுதுங்களா? அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நித்திய பிதான்னு பேர் வச்சாங்க. ஏசாயாவில் படிக்கிறோம் இல்லையா? நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோள் மேல் கடைசியா நித்திய பிதா. காரணம் என்ன? நித்தியமான பிதாவாகிய தேவன் அல்ல, நித்திய ஜீவனுக்கு அவர் பிதா. த ஃபாதர் ஆஃப் எவர் லாஸ்டிங் லைஃப். நித்திய ஜீவனுக்கே அவர் அப்பாவாயிட்டார். ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு இவர் மரிச்சதுனால அந்த உரிமையை தேவன் கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். நீ நினைச்சா எல்லாருக்கும் ஜீவன் கொடு. அந்த ஒரு வாய்ப்பை தேவன் என்ன செய்தார்னா தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். அது ஒரே ஒருத்தருக்கு தான். பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தளம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அதில் வந்த முதல் சந்ததி தான் யார் தெரியுங்களா? பாருங்க, சங்கீதம் 89:36 வாசிக்கலாம். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கும் முன்பாக நிலை நிற்கும். இந்த இடத்துல அவன் சந்ததின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நீங்க 89ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே படிச்சீங்கன்னா தாவீதை பற்றி சொல்லுவார். நமக்கு ஏற்கனவே தெரியும், பின்னாடி வரப்போற இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தினுடைய அத்தனை சாரம்சம் தாவீதை மையமாக வச்சுதான் வரும். தாவீதின் சிங்காசனத்தில் கிறிஸ்து உட்காரும் அப்படின்னா அது கிறிஸ்துவுடைய காரியம். அப்ப கிறிஸ்துவுக்கென்று ஒரு சந்ததி இந்த பூமியில பிறக்குதான். ஆதாம் தூங்கின உடனே ஆதாமுக்குள் இருந்து ஏவாள் வெளியே வந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்த உடனே தூங்கின உடனே அவருக்குள் இருந்த ஒரு சந்ததி. இதை குறித்து நம்முடைய ஆண்டவர் சொல்லும்போது இது எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. யோவான் 12:24 வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலன். நல்லா பாருங்க, நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்றேன், ஒரு கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தா தான் நிறைய பலன் கிடைக்கும். அந்த ஒரு கோதுமை மணி தாங்க இயேசு கிறிஸ்து. அந்த கோதுமை மணி செத்துச்சு, பலன் என்ன தெரியுமா? 144,000 பேர் தான் அந்த பலன். எப்படி ஆதாம் தூங்க வச்சு ஏவாள் வெளியே வந்தாரோ அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து அவர் மூலமாக அந்த கோதுமை மணி செத்து அதிலிருந்து வெளியே வந்த அந்த சந்ததி தான். புரியுதுங்களா? இதையத்தான் ஏசாயா 53:11 வாசிக்கலாம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். தான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல திருப்தி அவருக்கு கிடைக்குமா? ஆத்தும வருத்தத்தின் பலன். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார், அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இது திருச்சபையிலிருந்து ஆரம்பித்து உலக ஜனங்கள் வரைக்கும் வரும். அவர் தமது துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகி அவர் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார், அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஸோ அப்போ அவர் பட்ட கஷ்டத்துக்கு பலனாக இப்போ யார் வெளியே வந்தாங்கன்னா அவருடைய திருச்சபை நீதிமான்கள் வெளியே வந்தாங்க. இதுக்காக அவர் என்னென்னவெல்லாம் கஷ்டப்பட்டார் தெரியுங்களா? ஏசாயா எழுதுறா பாருங்க, 54 வாசிக்கலாம்.
இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். நாள்தோறும் என் செவியை திறக்கிறான். அதனால தான் கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் போய் ஜெபம் பண்ணிட்டே இருந்து தேவன்கிட்ட இருந்து அந்த கட்டளையை வாங்கிட்டே இருந்தாராம். அந்த கட்டளையில் தேவனுடைய திட்டத்தில் தனக்கு இருக்கிற அந்த மரண வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை. கடைசி வரைக்கும் அவர் பின்வாங்கலை. காரணம் என்னென்னா பாருங்கள், அவருக்கு தெரியும் நல்லா, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. எல்லாம் தெரிஞ்சுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளே போனார். உள்ளே போய் காரணம், ஒரு சந்ததி அவருக்கு பின்னாடி ஒரு கோதுமை மணி சாகுது, அதன் பலன் கிடைக்க போகுது. இது அவருக்கு ஏற்கனவே தெரியும். அந்த பிள்ளைகளுக்காகவே தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்து, அவர் எப்படி கொடுக்குறார்? அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு பாருங்கள், அநேகருடைய பாவத்தை சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் தேவன் இப்போ ஒரு கிஃப்ட் கொடுக்குறாராம். அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். அவர் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது எதுக்குன்னா, பின்னாடி அவருக்குன்னு தேவன் அவர் விரும்புகிற ஒரு கிஃப்டை தேவன் கொடுக்க போகிறாராம். அந்த கிஃப்ட் தாங்க உண்மையான திருச்சபை. ரொம்ப விரும்பிட்டாருங்க கிறிஸ்து அவருடைய திருச்சபை மக்களை. அதனால தான் அவங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்குறார். அந்த ஜீவனை கொடுத்து அவங்களுடைய பாவத்தை எல்லாம் வெளியே எடுக்கிறார். ஸோ இவங்க யார்? பலவான்களை அப்படின்னு சொல்கிறார். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் பலவான்கள் தான் அந்த திருச்சபை மக்கள். அப்படின்னா நம்ம இப்போ பலவான்களாக இருக்கோம். பவுலும் பலவீனத்தில் தான் இருந்தார். ஆனால் எப்படி இருந்தேன்னு சொல்கிறா பாருங்க. 2 கொரிந்தியர் 12:10 வாசிக்கலாம். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். பார்த்தீங்களா, நான் பலவீனமாக இருக்கும் போதே நான் பலம். ஏன் அப்படின்னா, ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனம், நிந்தை, நெருக்கம், துன்பங்கள், இடுக்கங்களில் நான் பிரியப்படுகிறேன். இந்த வார்த்தையை பாருங்க, இதெல்லாம் வருதுன்னு வேணா நம்ம சொல்லுவோம். இந்த வசனத்தை அப்படியே வாச்சு, இது ஒரு வசனம் இல்லாமல் தனியாக வாச்சோம்னா எப்படி தெரியுமா? பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனம், நிந்தை, நெருக்கம், துன்பம், இடுக்கமெல்லாம் வருது பிரதர் அப்படிம்போம். பவுல் கிட்ட கேட்ட அவர் சொல்றார் பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கங்களில் நான் பிரியப்படுகிறேன். ஏன் தெரியுமா? இதெல்லாம் எனக்கு இருக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்னை தாங்குறார். நான் பலவீனமாக இருந்தால் கூட பல உணவனாக இருக்கேன். எப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒரு தகப்பன் தன் மேலே விழுந்து அந்த காயமாகவும் பாதுகாக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி கிறிஸ்து நம்மை இந்த பாவ காயங்களிலிருந்து பாதுகாத்துட்டு தாங்க இருக்கார். சரி, இதை எப்படி பிரதர் நீங்கள் ப்ரூஃப் சொல்கிறீங்க? ப்ரூஃப் என்ன தெரியுமா? இன்றைக்கி வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம்ல, அதுதான் ப்ரூஃப். சபை கூடுதல் நமக்கு ஒன்று கொடுத்துருக்காருல, அதுதான் ப்ரூஃப். சகோதர அன்பு கொடுத்துருக்காருல, அதுதான் ப்ரூஃப். நிறைய சத்தியங்கள் கிடைக்கல, இதுதான் ப்ரூஃப். இயேசு கிறிஸ்து நம்ம மேலே இன்னைக்கு வரைக்கும் அன்பு வச்சிருக்கிறாரு, ப்ரூஃப் அதுதான். நம்ம திருந்தோன்னு நினைக்கிறார் இல்லையா, அதுதான் ப்ரூஃப். அதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய நாள். அப்போது இவ்வளவு தூரம் அவர் பாடுபட்டதுனால தேவன் அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாராம், பலவான்கள். பலவான்கள் யார் நமக்கு தெரியும். பிதாக்களே பாருங்க, 1 யோவான் 2:14, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களின் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். இவர்கள் தாங்க பலவான்கள். 144,000. இதை இப்படி ஒரு பலவான்கள் உங்களுக்கு பிறப்பாங்கன்னு ஏசாயா 53ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தோடு நிறுத்திட்டார் நினைக்கிறீங்களா? இல்லை, இது கேள்வி மட்டும்தான். பதில் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏசாயா 54:1 என்று எப்படி வருவார்? பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. இது ஏசாயா 53ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி. கவனிங்க, இது ஏற்கனவே நம்ம சப்ஜெக்டாக எடுத்தாச்சு. பிள்ளை பெறாத மலடியேன்னு ஒரு பாடமே இருக்குது நம்ம யூடியூப்பில். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளை பிள்ளைகளை பார்க்கலும் அநாத ஸ்திரீகளுக்கே பிள்ளை அதிகம். நம்ம கவனிக்கிறீங்களா? யார் இந்த பிள்ளை பெறாத மலடி?
கலாத்தியரில் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் ரொம்ப கிளியராக நமக்கு விளக்கி சொல்கிறது கவனிக்கலாம். 2 ஸ்திரீகள், ஆகார், சாராள். ஆகார் நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்காங்க. சாராள் சுயாதீன உடன்படிக்கைக்கு அடையாளமாக. சுயாதீன பிரமாணம். ரொம்ப வருஷமாக இந்த பூமியில் சுயாதீனத்துக்கு யாருமே பிறக்கலைங்க. முதல்ல இந்த சுயாதீனத்துக்கு பிறந்தவர் யார் தெரியுமா? ஸ்திரீயினுடைய வித்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இதோ நான் போகிறேன் ஆண்டவரேன்ட்டு வந்தார் சுயாதீனமாக. அதுக்கப்புறம் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து இருக்கு இல்லையா? அப்போ யாரெல்லாம் சுயாதீனமாக போகிறாங்களோ அவங்க தாங்க இந்த பிள்ளை பெறாத மலடிக்கு பிறக்கிறவங்க. சுயாதீன பிரமாணம் ரொம்ப நாளாக பிள்ளை பெறாத மலடியாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் இந்த பிள்ளை பெறாத மலடியே உனக்கு தாப்பா பெரிய பிள்ளைகள் பிறக்க போகுதுன்னு சொன்னார். சுயாதீன பிரமாணத்துக்கு பிறந்தவங்க தான். கவனிக்கிறீங்களா? இந்த உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள். அதனால தான் மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். எப்படி? சாராளை போல. சாராளுக்கு பிறந்த ஈசாக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை. அதனால தான் எப்படி சொல்லி முடிக்கிறார் பாருங்க, சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இவ்வளவு தூரம் வாக்குத்தத்தங்கள் செலுத்திட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நல்லா ஸ்டடி பண்ணி அவமானம், புறக்கணிப்பு, கவனிக்கிறீங்களா, நொறுக்குதல் எல்லாம் தெரிஞ்சு இந்த பூமியில் வந்து அதை நிறைவேற்றுறாருன்னா யாரை மனசில் வச்சுட்டு அதை நிறைவேற்றிருப்பார் என்று சொல்லி கவனிக்கும் போது, இதனால் என்னுடைய திருச்சபையின் பிள்ளைகள் கரை திரை முதலானவர்கள் இல்லாமல், பிழையில்லாமல் தனக்கு முன்பே நிறுத்தி கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்துட்டார். இப்போ சொல்கிறார், நீங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கு, என் ஜீவனையே கொடுத்தேன் என்கிறத நீங்கள் நினைவு கூறுங்கள். ஸோ நினைவு கூறும்போது அப்படியே நினச்சிட்டு போகிறதில்ல, அந்த உணர்வு இருக்கணும். எப்படி அந்த மகன் தன் தகப்பன் இறக்கும்போது எப்படி உணர்ந்தானோ அந்த உணர்வு இருக்கணும். எவ்வளோ அந்த உணர்வு இருக்கிறவர்கள் நம்ம தேவனையும் நமக்காக மரித்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நன்றியோடு பார்ப்போம். அந்த திருப்பம் அவர்களுக்கு செலுத்துகிற நன்றி என்ன, அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் நம்ம மேற்கொள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வாழ்க்கையை தொடர்ந்து மேற்கொள்ள வேணும், மேலும் பரிசுத்தமாக வேணும். இதற்கு தான் இவ்வளவு தூரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்டாக நம்ம நினைக்க வேணும். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக.